குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவரும் விரும்பி அருந்தும் சிற்றுண்டிகளில் ஒன்று ஐஸ்கிரீம். இது பல நூற்றாண்டு கால வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டது. பால் மற்றும் பழங்களை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த சிற்றுண்டிக்கு எமது பிரதேசங்களில் மிக பெரும் கேள்வி இருக்கிறது. இதனை சரியாக இனங்கண்ட ஒருவர் ஐஸ்கிரீம் சம்பந்தப்பட்ட எந்த விடயமும் தெரியாமல் தன்னுடைய சொந்த முயற்சியில் கோல்டன் ஸ்கூப் எனும் பெயரில் தொழில் முயற்சி ஒன்றை ஆரம்பித்து வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். 2008 A-level எடுத்துட்டு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் செஞ்சேன். டிப்ளமோவால் சின்ன ஒரு பர்சனல் இஷ்யூவால் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் முதல்ல மர்ச்சன்ட் பேங்க், யூனியன் பேங்க், கடைசியாக டிபியில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போதே எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருந்தது. ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு என்டர்ப்ரனர்ஷிப்புக்கு போகணுன்ற ஒரு ஆசைகள் இருந்தது. சடன்லி ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று வந்தது. அப்போ எனக்கு அந்த தூர இடங்களுக்கு போய் கொள்ளையிலாது, இப்போ ஃபேமிலியை மேனேஜ் பண்ணி கொள்ளையிலான்றக்காண்டி எங்கள் ஒய்ஃப் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தவள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த ஐஸ்கிரீம் சம்மந்தமாக இந்த விஷயமும் எனக்கு தெரியலை. ஸ்டார்ட் பண்ணிக்க இருந்தாலும் சின்ன பயம் ஒன்று இருந்தது. இந்த ஜாப்பை விட்டு போனால் சேலரி அது இது இருந்தாலும் ஒரு சேலஞ்சாக எடுத்து நான் இதுக்குள்ளே வந்தேன். நான் எந்த விதமான செயற்கை மூலப்பொருட்களையும் பயன்படுத்தாமல் முழுக்க இயற்கையான முறையில் கிடைக்கும் சுத்தமான பால் மற்றும் பழங்களை வைத்து ஐஸ்கிரீம் தயாரித்து பெருமளவான வாடிக்கையாளர்களை கவர்ந்து வைத்திருக்கிறார். தங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காக பல வியாபாரிகள் தங்கள் உற்பத்திகளில் கலப்படம் செய்கின்ற இந்த நேரத்தில் தொழில் தர்மத்துடனும் வாடிக்கையாளர்களின் நலனில் அக்கறையுடனும் செயல்படுகின்ற இவர் போன்ற முயற்சியாளர்கள் பாராட்டுக்குரியவர்கள். ஐஸ்கிரீமில் வெரைட்டிஸ் என்ற கேட்டகரிஸ் இல்லை, நிறைய வெரைட்டிஸ், நிறைய ஃப்ளேவர்ஸ். இப்போ நான் அந்த கன்செப்டை வச்சு கொண்டு தான் இது ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க நான் 24 ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தேன். நான் இப்போ எனக்கு அதை மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இல்லாதால் 15 ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கிறேன். இந்த பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ண நிறைய ஐடியா வந்தது வைஃப் தான். மற்றது இப்போ இந்த இன்டீரியர், இந்த கடையின் இன்டீரியர் முழுக்க செஞ்சது வைஃப். அப்படியே அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து கூடின ஒரு ஆள். அப்போ அவள் வந்து தான் இந்த ஐடியாலாம் செஞ்சது. ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கான காரணம், நான் இந்த நோட்ஸில் வந்து ரிசர்ச் பண்ணதில் சரியான ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ், நிறைய ஃப்ளேவர்ட் பண்ணி ஐஸ்கிரீம் பட் ஒரு சூஸிங். இப்போ எனக்கு வந்து இந்த மெஷினரி போட்டேன்னா இந்த கஸ்டமரோட விருப்பத்துக்கு சூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் மெனு கார்டை பார்த்துட்டு நீங்கள் ஒரு டேஸ்ட் ஒன்றும் பார்க்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு அது தெரியாது அது என்ன சாமான், அது என்ன சொல்லி. இதில் நீங்கள் ஃப்ளேவர்ஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் ஒரு ஸ்கூப் தருவோம், அதில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் பே பண்ணி விருப்பம் மட்டும் எடுக்கலாம், இல்லாடிக்கு தேவையில்லை. எங்கிட்ட வந்து தனியாக ஃப்ரெஷ் மில்கில் க்ரியேட் பண்ணப்படுறது, ரியல் ஃப்ரூட்ஸில் ஜிலேட்டோ ஒன்று சொல்கிறோம் நாங்கள். அந்த ஐட்டம் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நல்ல ஒரு சக்ஸஸும் வந்தது. இப்போ கரண்ட்லி அந்த சின்ன மழையில் அந்த கண்டிஷனால் இப்போ கரண்ட்லி எங்கள்கிட்ட இல்லை. பட் அந்த கன்செப்ட் வந்து நல்லா ரீச் ஆனது. வெறுமனே வேலை சம்பளம் என்று ஓடிக்கொண்டே இருக்காமல் எமது பிரதேசங்களில் காணப்படுகின்ற வளங்களை பெறுமதி சேர்த்து விற்பதன் மூலமோ எமது திறன்களை மூலதனமாக்கி அதனை வியாபாரமாக்குவதன் மூலமோ ஒரு தொழில் முயற்சியை ஆரம்பியுங்கள். பொருளாதார அளவில் மிக விரைவில் முன்னேற அதைவிட சிறந்த வழி வேறொன்றுமில்லை. முதல்ல எங்களுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஐஸ்கிரீம் கடைன்றதுக்கான பேருக்கு தெரியல முதலாவது. ரெண்டாவது வந்து வாராக்கள் முழுக்க ஃபுட் ஐட்டம் தான் விரும்பி எடுத்து கொண்டு வந்தது. அப்போ ஐஸ்கிரீமை நாங்கள் சேல்ஸ் பண்ண நிறைய கஷ்டப்பட்டோம் நாங்கள். அப்போ என்ன செய்வோம், இந்த ஃபுட் ஐட்டம் வாராக்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக ஐஸ்கிரீமை கொடுத்துட்ருந்தோம். பேசாக்க பொசன் அந்த டைமில் எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக இதில் வந்து ஒரு தன்சல் ஒன்று கொடுத்தோம். அப்போ அதில் வந்து கொஞ்சம் சின்ன ரீச் ஒன்று வந்தது. பட் ஒரு ஆள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவருக்கு டைம் நல்லா இருந்துட்டு அவர் கமெண்ட் பண்ணுவார். கஸ்டமர் ஃபீட்பேக் எப்போயுமே உண்மையாக ஒரு நல்ல ஒரு விஷயம். கஸ்டமரோட ஃபீட்பேக்கை வச்சு கொண்டு தான் நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணலை எங்களோட பிஸ்னஸில். என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுவும் ஸ்பெஷலி கச்சேரி டெஸ்டிங் சாம்பிளுக்கு வந்து எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஹாஃப் பேமெண்ட் வந்து செஞ்சாங்க. பல்மேரா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு அந்த கலக்கோட அதை செக் பண்ணுறதுக்கும், மற்றது மைக்ரோபயாலஜிக்கல் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காகவும். எப்போயுமே நாங்கள் தொழிலாளியாக இருக்கக்கூடாது, எப்போயும் ஒரு முதலாளி, அதாவது என்டர்ப்ரனர்ஷிப்புக்கு போகணும். சின்ன இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அதை செஞ்சு மட்டும் சொன்னாலே அதில் கொஞ்சம் நாளாக ரீச் ஆகும். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலாக கொடுக்கணும், எல்லா இடத்தையும் விட யூனிக்காக கொடுக்கணும். கொடுக்கும்போது அதுக்குரிய ஒரு ரெகக்னைசேஷன் வரும்.